உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர் என்ற தலைப்புல பவுலுடைய வாழ்க்கையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் பல்வேறு காரியங்களின் மூலமாக உறுதிப்பட்டார். அதுல அவருடைய தேவனோடு உள்ள உறவு, தேவனை அறிகிற அறிவு, தேவ ஆவியானவருடைய நிறைவு, அதே போல அவர் சந்தித்த உபத்திரவங்கள், இதை படித்துக் கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்தை குறித்து படிக்கும் போது பவுலுடைய பழைய பாதையை குறித்து படித்தோம். பாடுகளின் பாதையை குறித்து படித்தோம். பாடுகளின் பாதையில பவுல் உள்ளத்தின் வேதனைகளை சந்தித்தார். எவ்விதமாக சந்தித்தார்? பொறாமையை சந்தித்தார், பகையை சந்தித்தார், அறியாமையை சந்தித்தார், புரியாமையை சந்தித்தார். யார் மூலமாக சந்தித்தார்? யூத மக்கள் மூலமாக சந்தித்தார். ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களின் மூலமாக சந்தித்தார். சகோதரர்களின் மூலமாக சந்தித்தார் என்பதை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி மனதளவிலே மாத்திரம் பவுல் பாதிக்கப்படவில்லை, சரீர பிரகாரமாக உடலின் அளவிலேயும் அநேக வேதனைகளை சந்தித்தார். இதை நாம் படிப்பது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பவுலுடைய உடலின் வேதனைகள், உபத்திரவப்பட்ட ஊழியர் சொல்லி படிக்கும் போது பவுல் தன்னுடைய உடம்பிலே சந்தித்த வேதனைகளை எடுத்து அதையும் தான் கர்த்தருக்குள் பலப்படுவதற்கும் கர்த்தருக்கென்று சிறந்த சாட்சியாக மாறுவதற்கும் எவ்விதமாக பயன்படுத்தினார் என்று நாம் படிக்கலாம். தயவு செய்து நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 16 முதல் 19 வரை. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இந்த வசனங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது தேவனை அறியாத மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை குறித்து படித்தோம். இது எங்கே நடக்கிறது? பிலிப்பு பட்டணத்திலே நடக்கிறது. ஜெபம் பண்ணும்படியாக ஒரு இடத்துல பவுலும் மற்ற விசுவாசிகளும் கூடி வருகிறார்கள். அவங்க கூடி வரும்போது அந்த ஊரிலே பவுல் நடந்து போகும்போது பிசாசு பிடித்த அல்லது பிசாசுடைய உதவியினாலே குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் பின்னாடியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கக்கூடிய ஊழியக்காரன்னு சொல்லி சொல்றாங்க. பவுல் பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் என்ன சொல்லிடுறாருன்னா, அவளுக்குள் இருக்கக்கூடிய பிசாசை விரட்டி விட்டார். விளைவு என்னன்னா, குறி சொல்ல முடியாதவளாக அந்த பெண் மாறிவிட்டாள். அதனால அந்த பெண்ணை வைத்து லாபம் சம்பாதித்து கொண்டிருந்த எஜமான்களுக்கு பெரிய நஷ்டம். அவங்க என்ன பண்ணாங்க? இதற்கு காரணம் யார்? பவுலும் சீலாவும் சொல்லி அவங்கள அட்டாக் பண்றாங்க. என்ன நடக்குது? 19வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சம்பவத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யக்கூடிய பவுல், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளாத பவுல், பரிசுத்த ஆவியானவர்
பவுலின் மூலமாக பெரிய விடுதலையை மக்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். பிசாசுடைய ஆதிக்கத்திலிருந்து அந்த பெண் விடுதலை ஆகிவிட்டாள். ஆனால் அவள் வைத்த ஆதாயம் சம்பாதித்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆதாயம் ஒளிந்து போனதால பவுலை அட்டாக் பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள அதுல வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பாருங்களேன். 19ஆம் வசனத்துல அவர்களை இழுத்து கொண்டு போய் அவங்கள தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஏதோ பெரிய குற்றம் செய்தவர்களை இழுத்து கொண்ட போகிற மாதிரி இழுக்கிறாங்க. 22ஆம் வசனம் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழிக்கும்படிக்கு கட்டளையிட்டார்கள். அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போடுறது கட்டளையிடுறாங்க. அவர்களை அடிக்கவும் சொல்லி அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ பெரிய தவறு பண்ண மாதிரி அவங்களை அடிக்கிறதுக்கு கட்டளையிடுறாங்க. 23ஆம் வசனத்துல பாருங்களேன், அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு, அதாவது காரணமே இல்லாதபடிக்கு இத்தனை அடிகள் அடித்த பின்பு, 24ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை மரத்தில் மாட்டி வைத்தான். அநேக அடிகள் அடிச்சு அவங்களை என்ன தெரியுமா செய்யறாங்க, பயங்கர கிரிமினல்ஸ் போடக்கூடிய இன்னர் செல், அந்த செல்ல கொண்டு போய் தொழுமரத்துல காலை மாட்டி வச்சிடுறாங்க. தொழுமரம்ன்ற வார்த்தைக்கு ஸ்டாக்ஸ்ன்ற வேர்டு ஆங்கிலத்துல யூஸ் பண்றாங்க. STOCKS. ஸ்டாக்ஸ்ன்ற வேர்டு என்ன அர்த்தம்னா, 2 மரக்கட்டையினாலே செய்யப்பட்ட போர்ட்ஸ், இரும்பு கிளாம்ப்ஸ் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். நம்முடைய காலுடைய ஆங்கிள் மாத்திரம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அந்த தொழுமரத்துல இவர்களுடைய கால்களை மாட்டி அதை கம்ப்ளீட்டா பூட்டி விடுகிறார்கள். சில நேரத்துல கையில உள்ள மணிக்கட்டுக்கும் போடுவாங்க. அவ்விதமாக இது யாருக்கு போடப்படும்? மிகவும் மோசமான, மிகவும் பயங்கரமான கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உன் வலது பக்கத்திலே 1000 பேரும் உன் இடது பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாயின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரரை அடிக்க முடியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரரை தொட முடியுமா? இவ்விதமாக தொடும்போது, அடிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள்ல ஒரு சில வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வீடியோக்கள் நம்முடைய மனதை அசைக்கிறது இல்லையா? ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மிஷனரிகள், ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தவமாக செய்யக்கூடிய போதகர்கள் குற்றவாளிகளை போல தாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, சில இடங்கள்ல கொல்லப்படுகிற காட்சியை கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக கர்த்தர் இவ்விதமாக அனுமதிக்கிறார்? அப்போ பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையும் பவுலுடைய ஊழியமும் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சொகுசா ஒண்ணும் இல்லை, அல்லது பஞ்சு மெத்தையின் மீது அல்லது ரோஜா மெத்தையின் மீது நடக்கக்கூடிய விதத்துல காணப்படல. பவுலுடைய வாழ்க்கையில முதலாவது சரீர பிரகாரமாக பார்த்தது அடிகள் கட்டுகள் அவருக்காக என்ன செஞ்சு காத்துக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு அடிகளை பட்டார். அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லையா? அவ்விதமாக அந்த பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு பவுல் ஆயத்தமாக இருந்தார். பொதுவா மனிதனுடைய இயற்கையான தன்மை என்னன்னா, நாம் செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படும் போது அல்லது பிசிக்கல் அசாசினேஷன் வரும்போது நம்ம அப்படியே பயந்து சோர்ந்து ஒன்றும் இல்லாதபடிக்கு அமைதியாக நம்ம உட்கார்ந்துருவோம். ஆனா பவுல் அவ்விதமாக இந்த சூழ்நிலையை பார்த்து அவ்விதமாக அமைதியாக உட்கார்ந்து விடவில்லை. இந்த அடிகள் மத்தியில, கட்டுகள் மத்தியில, காவல்கள் மத்தியில பவுல் உறுதிப்பட்டாரா? பலப்பட்டார். அதை எவ்விதமாக பலப்பட்டார் என்பதை நாம் படிப்பது, நாமும் இவ்விதமான அடிபடக்கூடிய ஊழியக்காரரை பார்க்கும் போது, ஒருவேளை நமக்கும் அடி விழுந்துச்சுன்னா நாமும் அதை பார்த்து சோர்ந்து விடாதபடிக்கு பலப்பட்ட ஊழியராக மாற முடியும். இப்ப தயவுசெய்து நம்முடைய வேத புத்தகத்தை 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது 18வது வசனங்களை வாசிங்க. இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல்
மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவேளை இந்த சம்பவத்தை குறித்துதான் இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். எப்படி நம்ம சொல்றோம்? 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும். 25ஓட போதும். ஓகே, இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பவுல் ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார். அப்ப இதை வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன சந்தேகம் வரும்னா, மற்ற ஊழியக்காரர்கள் மாதிரி பவுல் தன்னை மகிமைப்படுத்துகிறாரா? அந்த கொரிந்து திருச்சபையிலே வந்த கள்ள போதகர்கள் பவுலுடைய ஊழியத்தையும் பவுலுடைய வாழ்க்கையையும் குறை சொன்னார்கள். அவங்க தங்களுக்கு நிறைய மேன்மை பாராட்டினாங்க. நம்ம போன வாரத்துக்கு கூட படிச்சோம். என்ன படிச்சோம்? பவுலுடைய பேச்சு சரியில்லை, பவுலுடைய உருவம் சரியில்லை, பவுலுடைய ஊழியம் சரியில்லைன்னு சொல்லி குறை சொன்னாங்க. அவங்க தங்களுக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டுறதுக்கு நிறைய வச்சிருந்தாங்க. அவங்கள குறித்து பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு சில வசனங்களை வாசித்தா நமக்கு புரியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:20. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. இந்த வசனங்கள் நமக்கு புரியல. யார் சிறையாக்கினார்கள், யார் பட்சித்தார்கள்? அதுல வரக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமானது. சிறையாக்கினார்கள் என்ற வார்த்தைக்கு பாண்டேஜ். ஒருவன் உங்களை பட்சித்தான் என்பதற்கு டிவோர் என்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல உங்களை கைவசப்படுத்தினாலும், அதே போல ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் எக்ஸால்டிங், அதே போல ஸ்மைட் யூ, உங்களுடைய முகத்திலே அறைந்தாலும் நீங்கள் சகித்திருப்பீர்கள். இதை யாரை குறித்து பவுல் சொல்றாரு? பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறாரா? இல்லை. கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அடி வாங்கினர். ஆனா இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜனங்களை சிறைப்படுத்தினார்கள். எவ்விதமாக? தவறான உபதேசங்களை போதிப்பதன் மூலமாக சுவிசேஷத்துக்கு எதிரான மோசேயுடைய நியாயப்பிரமாணங்களை எடுத்து அவர்களை அடிமைகளாக மாற்றுவதற்காக போதித்தார்கள். அதே போல டிவோர்னா அவர்களை பட்சிப்பதுனா, கள்ள போதகர்கள் கொரிந்து திருச்சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பணத்தை, அவர்களுடைய பொருட்களை சூறையாடினார்கள், அதை பட்சித்தார்கள். 3வது, ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் சொல்லி சொல்லும் போது, அவர்கள் கொரிந்து மக்களுடைய பணத்தின் மீது மிக முக்கியமான கவனத்தை வைத்தார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்களை பைத்தியக்காரர்களாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தவில்லை, தங்களை மிகவும் உயர்த்தினார்கள். அது மாத்திரமல்ல, வெர்பல் அட்டாக். ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சொல்லி சொல்லும் போது நேரடியாக முகத்தில் அறைவதல்ல, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொரிந்துடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ கள்ள போதகர்கள் ஜனங்களை அட்டாக் பண்ணாங்க. பிசிக்கலான அட்டாக் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ஆனா பவுல் இங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த கள்ள போதகர்கள் மத்தியில பவுல் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் நம்ம வாசிக்க கேட்டோம்ல, பிலிப்பு திருச்சபையில, பிலிப்பில இருக்கக்கூடிய பிலிப்பு பட்டணத்திலே அவர் செய்த சரியான ஊழியத்துக்காக அவர் அடின்னு அடிச்சு அவரையும் சீலாவையும் காலில் தொழுமரத்துல மாட்டி இருக்கும் போது பவுல் அதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்னா, நான் இதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். மறுபடியும் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17-18 வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 11:17-18. இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல் சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். 21ஆம் வசனம். நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த
துணிகரத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். 22, 23. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். தேங்க்யூ. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு கவனிக்கும் போது ஒரே ஒரு செய்தியை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். நான் அடிபட்டேன். இந்த நான் அதிகமாக அடிபட்டபடியினாலே கள்ள போதகர்களை விட நான் சரியான ஊழியன் என்று தன்னுடைய அடிகளை பவுல் அவமானமாக எடுத்துக்கொள்ளவில்லை, உண்மையான ஊழியக்காரனின் அடையாளமாக எடுத்துக்கொள்கிறார். The attitude matters. Attitude matters. பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? நான் அடிபட்டது எனக்கு மேன்மையான காரியம் என்று சொல்லுகிறார். பவுலுடைய மேன்மைன்னு சொல்லும் போது நான் பட்ட அடிகள் எனக்கு நான் சிறந்த ஊழியக்காரன் என்பதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றார். நான் இவ்வளவு பெரிய பணக்கார ஊழியனாக இருக்கிறேன், அல்லது இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறேன், அல்லது எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வராங்க, அல்லது இவ்வளவு பெரிய சொத்துக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன், அதனால நான் சிறந்த ஊழியன் என்று தன்னுடைய ஊழியத்தின் சிறப்பை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நான் அவர்களை காட்டிலும் அதிகமாக அடிபட்டவன். எப்படி இவ்விதமாக பவுலால சொல்ல முடிகிறது? காரணம், தான் வாங்கின அடிகளை கர்த்தருடைய ஊழியக்காரனின் அடையாளமாக மாற்றிவிட்டார் பவுல். அப்போ இந்த அடிகள் எல்லாம் எதுக்காக நான் வாங்குறேன்? சுவிசேஷத்தின் நிமித்தமாக, கர்த்தருக்கு என்று உண்மையும் உத்தவமாக அவருடைய ஊழியத்தை செய்வதன் நிமித்தமாக, மக்கள் மீது உள்ள கரிசனையினாலே நான் இந்த வேதனையையும் பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆகவே இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு உன்னதமான கண்ணோட்டம் இல்லையா? அடி விழும்போது, ரத்தம் சிந்தும் போது மக்கள் புலம்பி தீர்த்து விடுவார்கள். ஆனா கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது, நான் சிறந்த ஊழியன், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? கள்ள போதகர்களை காட்டிலும் அதிகமாக நான் அடிபட்டவன், அதிகமாக பிரயாசப்பட்டவன், நான் கப்பல் சேதத்தில இருந்தேன், கண் விழிப்புகளிலே இருந்தேன். எத்தனை அடிபட்டேன்னு சொல்றாரு பாருங்க. யூதர்கள் மூலமாக 24ஆம் வசனத்துல, யூதர்கள் மூலமாக 1 குறைய 40 அடிகள் 5 முறை நான் அடிக்கப்பட்டேன். 39 அடிகள் 5 முறை அடிக்கப்பட்டேன். மொத்தம் எவ்வளவு? 195 அடிகள் அடிக்கிறாங்க. ஏன் 40 அடி அடிச்சா அடுத்து திருப்பி அடிக்க முடியாது. அதனால ஒரு அடி குறைத்து அடித்து விட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறார். அதே போல 25வது வசனத்துல, நான் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். ரோமர்கள் கசைகளினாலே அடிப்பார்கள், அல்லது மற்ற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எதை கட்டைய வச்சு மற்ற ராட வச்சு அவங்க அடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, நான் கப்பல் சேதத்திலே இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். இப்படி பாதையில கடந்து செல்லும் போது வெகு எளிதாக நாம் சோர்ந்து விட வாய்ப்பு உண்டு. ஆனால் கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது இவை எல்லாவற்றையும் நான் சிறந்த ஊழியக்காரன் என்பதற்கு அடையாளமாக, பெருமையாக பவுல் இவை எல்லாவற்றையும் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிப்போம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நிமித்தமாக அடிபடும் போது, ஆண்டவர் நிமித்தமாக மக்கள் நம்மளை அட்டாக் பண்ணும் போது, அது பல்வேறு விதமான அட்டாக்கா இருக்கலாம், நானும் நீங்களும் அப்படியே சோர்ந்து போயிடுறோம்ல. ஆனால் பவுல் உன்னதமான ஊழியரா இருந்ததற்கு காரணம், அந்த அடிகளை எடுத்து அதையும் ஆண்டவருடைய ஊழியக்காரரின் அடையாளமாக மாற்றி அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, வேதாகமம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கப்படுவார்கள். சரீர பிரகாரமான அட்டாக்கே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்கு வரலாறும் சார்ந்து பகர்கிறது. நமக்கு நல்லா தெரியும், அநேக வட இந்தியா மாநிலங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர் மிஷினரிகளுடைய கல்லறைன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க வரக்கூடிய மிஷினரிகள் அநேகரை கொண்டு இருக்காங்க. இந்திய திருச்சபையும் சரி, உலக திருச்சபைகளும் எதன் மீது கட்டப்பட்டிருக்குன்னா, மிஷினரிகளுடைய ரத்தத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அருட்பணியாளர்களுடைய, போதகர்களுடைய ரத்தத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்விதமாக அடிபடும் போது, ரத்தம் சிந்தும் போது ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறான்னு சொல்லி கேட்கலாம். அந்த சூழ்நிலையையும்
தேவன் எடுத்து நாம் பலப்படுவதற்கு, நம்மை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அடிபட்டாரா? அடிபட்டார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், நம்ம படிச்ச காரியம் தான், ஆனா அதை கண்டிப்பாக நாம் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? உங்களை எங்க அடிப்பாங்க? ஜெப ஆலயங்களிலே வாரினால் அடிப்பார்கள். வெளியே உள்ள மக்கள்ல ஜெப ஆலயங்களே அடிப்பார்கள். யூதர்களுடைய ஜெப ஆலயங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். யூத மார்க்கத்துக்கு எதிராக கிறிஸ்தவம் பரப்பப்படும் என்ற வரப்போகக்கூடிய காரியத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு தெளிவாக சொல்றார். எங்க வச்சு உங்களை அடிப்பாங்க? உங்களை ஜெப ஆலயங்களிலே வாரினால் அடிப்பார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27வது அதிகாரம், மத்தேயு 27:30 வாசிங்க. மத்தேயு 27:30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். வசனங்களை வாசிக்கும் போது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, பாவமே இல்லாதவர், மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக பூமிக்கு வந்தவர், வந்த இந்த இயேசு கிறிஸ்துடைய முகத்துல துப்பி, அவருக்கு ஒரு சிகப்பு அங்கியை உடுத்தி, அவர் தலையில முள்முடியை சூட்டி, கையில ஒரு கோலை கொடுத்து, ராஜாவே வாழ்கன்னு சொல்லி அவரை கேலி பண்ணி, மறுபடியும் அந்த கட்டையை எடுத்து, அந்த கோலை எடுத்து அவருடைய தலையிலே அடித்தார்கள். யோசித்து பாருங்களேன், அவ்வளவு வல்லமையுடைய தேவன், முழு உலகத்தையே உருவாக்கின தேவன், ஆனால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நானும் நீங்களும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். பவுல் அதே காரியத்தை தான் சொல்றார். நான் எதற்காக அடிக்கப்பட்டேன்? சுவிசேஷத்தின் நிமித்தமாக அடிக்கப்பட்டேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய சரீரம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தப்படுவதற்கு நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பாதையையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 23வது அதிகாரம், மத்தேயு 23வது அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். வசனங்களை அப்படியே மறுபடியும் கொஞ்சம் கவனிங்களேன் ஸ்கிரீன்ல. இதோ தீர்க்கதரிசிகளை உங்கள் மத்தியில் அனுப்புவேன், ஞானிகளை அனுப்புவேன், வேதபாரகரை அனுப்புவேன். அவர்களுக்கு மலர் மாலை கிடைக்காது. என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயத்திலே வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் அவர்களை துன்பப்படுத்துவீர்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி எல்லாம் தீர்க்கதரிசிகள் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இது ரொம்ப கஷ்டம். வேதத்திலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நடைபெறுகிறதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரும்போது இது நடக்கும், அது நடக்கும், அந்த வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் சொல்லி சில பிரபலமான ஊழியர்கள் பறைசாற்றுகிறார்கள் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனங்கள்ல இந்த தீர்க்க தரிசனமும் அடங்கும். எது? கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய மக்கள், கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் சிலுவையில் அறையப்படுவார்கள். அவர்கள் ஊருக்கு ஊர் துன்பப்படுத்தப்படுவார்கள். அதுவும் தேவனுடைய வருகைக்கு முக்கியமான ஒரு அடையாளம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ தேவகுமாரனும் அடிகளுக்கு தப்பவில்லை, தேவனுடைய வார்த்தையிலேயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டு இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தும், என்னுடைய சரீரம் உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக எப்படிப்பட்ட கஷ்டத்தை சந்திப்பதற்கும் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் சொல்லி விட்டுக் கொடுக்கும் போது, ஒருவேளை சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான தாக்குதலுக்கும் தேவன் நம்மை அனுமதிக்க முடியும், மரணத்தையும் அனுமதிக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நானும் நீங்களும் பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல அடிகளை ஏற்றுக்கொள்வதற்கு,
அடிகளை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். சரி, இவ்விதமாக அடி வாங்கும் போது, வேதனைப்படும் போது நம்முடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய கவலை வரும்ல. ஆனால் பவுலுடைய கவலை அல்லது பவுலுடைய கரிசனை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுல் பெருமை பாராட்டுவது அடிகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பெருமை பாராட்டுறோம்ன்றது யோசித்து பார்க்கலாம். நான் உண்மையான ஊழியன் என்று காட்டுவதற்கு எதை எடுத்து பிரபலப்படுத்துகிறார்கள்ன்றதை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். 2வது, பவுல் இயேசு கிறிஸ்துவை போல சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாடுகளை, வேதனையை அனுபவித்தார். ஆனா இது மத்தியில இதை குறித்தே பவுல் கவலைப்பட்டுட்டே இருக்கல. பவுலுடைய உள்ளத்துல இருந்த கரிசனை என்ன என்பதை ஒரே வார்த்தையில் எழுதுற. என்ன எழுதுறாருன்னா, சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிட்டு. நாள்தோறும் நெருக்கிட்டு. நான் வாங்கின அடி இல்ல, அல்லது நான் பெற்ற அவமானங்கள் அல்ல, அல்லது நான் சந்தித்த வேதனைகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் இழப்புகள் அல்ல, இதை எல்லாவற்றை விட என்னுடைய உள்ளத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய கவலை என்னவென்றால் சபைகளை குறித்த கவலை. பவுலுடைய கவலை எதை குறித்து தெரியுமா இருந்துச்சு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை குறித்திருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கள்ள போதகர்கள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு எவ்விதமாக பின்வாங்கி போகிறார்கள். கொரிந்து திருச்சபைக்குள்ள பாவம் வந்து விட்டதையா. அதே போல கிருபையிலே ஆரம்பித்த கலாத்திய திருச்சபை அந்த ஜூடாயசர்ஸ் மூலமாக, விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள் மூலமாக வசனத்தை விட்டு விலகி போய்விட்டார்கள். ஒரு சிலர் உலகத்தை நோக்கி போய்விட்டார்கள். இதை குறித்து பவுல் கவலைப்பட்டாரே தவிர தான் வாங்குற அடி, அவமானம், வேதனை இதை குறித்து அவள் கவலைப்படவில்லை. இது எப்படி சாத்தியம்? இந்த கவலைன்ற வார்த்தைக்கு அந்த கோர் வேர்ட்ல கேர்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் வருதுன்னா, பிரஷர், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி. பிரஷர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. பிரஷர்னா அழுத்தம், அழுத்தம். பவுலை மிகவும் அழுத்தினது என்னன்னா சபைகளை குறித்த கவலை. ஸ்ட்ரெஸ், நம்ம நேரத்துல யூஸ் பண்ணுவோம்ல இந்த வேர்டை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், ரொம்ப ஒரு மன வியாகுலமா ஃபீல் பண்றேன்னு சொல்லுவோம்ல. ஆன்சைட்டி, உள்ளத்தின் ஆழத்துல வரக்கூடிய பதட்டம். எதை குறித்து இருந்துச்சு தெரியுமா? பவுலுடைய உள்ளத்திலே ஆத்துமாக்களை குறித்திருந்தது. பவுலுடைய உள்ளத்திலே திருச்சபையை குறித்திருந்தது. பவுலுடைய உள்ளத்திலே தான் உருவாக்கின சபைகளை குறித்திருந்தது. அந்த கவலை என்னை நெருக்கிட்டு, அந்த கவலை என்னுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி. எப்ப தெரியுமா சாத்தியம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம முழுசுமா கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய சரீரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய உணர்வுகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய கவலையாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, எல்லாம் உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தட்டும் சொல்லி நம்ம ஜெபிப்போமானா, தேவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அதே வேதனையை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய காயங்களுக்காக நம்ம அழுதுட்டு உட்கார்ந்துருப்போமா? அல்லது கிறிஸ்துவை அறியாதபடிக்கு தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற மக்களை குறித்து அழுகிறோமா? அல்லது கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து அழுகிறோமா? பவுல் உறுதிப்பட்ட ஊழியர் சொல்லி சொல்லும் போது பவுல் அவர் பட்ட அடிகளை எடுத்து மேன்மை பாராட்டுகிறார். அடிகள் மத்தியில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். அடிகள் மத்தியிலேயும் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு திருச்சபையை குறித்து அவர் கவலைப்படுகிறார். இப்படிப்பட்ட அக்கறை நமக்குள்ள உண்டா? இவ்வளவு அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார் இல்லையா? கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லி சொல்றார். டெலிவரி பெயின்னா என்னன்றது ஆண்களாகிய நமக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியும். பொதுவாக மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, சாவுக்கு ஈக்குவலான அதிகம் தாங்க முடியாத வலிகள்ல ஒரு வலி இந்த டெலிவரி பெயின், பிரசவ வலி.
பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்களில் மறுபடி கிறிஸ்து உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஒரு பிரசவ ஸ்திரீ தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ அதே வேதனையை நான் அனுபவிக்கிறேன் சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க நம்ம உள்ளத்துல இப்படிப்பட்ட பாரம் உண்டா? பவுல் போல உறுதிப்பட்ட ஊழியராக மாற வேண்டுமானால், பவுலை போல ஒரு ஆழமான தாக்கத்தை நம்முடைய திருச்சபைகளிலேயும் தேசத்திலேயும் உருவாக்க வேண்டுமானால் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய வேதனைகள் மத்தியில, அடிகள் மத்தியில உம்முடைய வேதனையை புரிந்து கொண்டு அதற்கு விட்டு கொடுக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 6வது அதிகாரம். பவுல் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தேங்க்யூ சிஸ்டர். பவுல் ஒரு பெரிய பட்டியலை போடுறார். என்ன பட்டியல்? நாங்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை நாங்க ப்ரூவ் பண்றோம், விளங்க பண்ணுகிறோம். அந்த பட்டியலை கொஞ்சம் அப்படியே எடுத்து பாருங்களேன். அதுல முதல்ல வரக்கூடிய காரியம் அந்த மிகுந்த பொறுமையிலையும் உபத்திரவத்திலையும் சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, அடிகளில், காவல்களில், கலகங்களில், பிரயாசங்களில், கண் விழிப்புகளில் நாங்கள் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இன்னைக்கு எந்த ஊழியக்காரராவது, பிரபலமான ஊழியக்காரர்கள் இவ்விதமாக பேசுறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பவுலை போல ஊழியம் செய்கிறோம் என்று தங்களை குறித்து மார்த்தட்டக்கூடிய மக்கள் இந்த பட்டியல்ல எங்கேயாவது வருவாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். ஊழியக்காரன் என்ன தெரியுமா அர்த்தம்? வேலைக்காரன் சொல்லி அர்த்தம். டூலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டூலோஸ் என்ற வார்த்தைக்கு அடிமை என்ற அர்த்தம். அவர் என்னுடைய எஜமானன், அந்த எஜமானனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம். அடிகள் மத்தியில நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்பதை விளங்க பண்ணுகிறோம். பவுலுக்கு வாழ்த்து கிடைச்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல. கள்ள போதகர்கள் மூலமாக கொரிந்து திருச்சபை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவங்க நிறைய சொல்றாங்க. நீங்க நேரம் கிடைக்குமோ அந்த பகுதியை படிச்சு பாருங்க. நிறைய சொல்றாங்க. அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் 9ஆம் வசனத்துல நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும். எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல தண்டிக்கப்படுகிறவர்கள்னா பவுல் அநேக நேரங்கள் எழுதுறாருல, மரணத்து பக்கத்துல நாங்க செல்லக்கூடியவர்கள். ஆனாலும் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். வாழ்க்கையில வேதனையே பார்த்து கொண்டிருப்போமானா, காயங்களையே பார்த்து கொண்டிருப்போமானால் நாம் தேவனுடைய ஊழியக்காரராக நம்மை விளங்க பண்ண முடியாது. சுற்றிலும் உள்ள சமுதாயமும் உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவம் எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் இல்லையா?
அதுல 11ஆம் வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. இந்த பட்டியலெல்லாம் வாசிக்கும் போது பூரிப்போடு சொல்லக்கூடிய காரியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம் சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வரக்கூடிய பலம் சொல்லி சொல்லுகிறாரே, இது இல்லையாது? பூரிப்போடு பேசுகிறார். கள்ளப்போதர்கள் மூலமாக எங்களை குறித்து நீங்கள் குற்றப்படுத்தினாலும் குறை சொன்னினாலும் நாங்கள் அடிபட்டாலும் சந்தோஷமாக நாங்கள் இந்த பாடுகள் வழியாக கடந்து செல்வதன் மூலமாக எங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று விளங்கப்படுகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அடிகள் மத்தியில 4 காரியங்கள் பார்த்தோம் இல்லையா? முதலாவது பார்த்தது பவுலுடைய பதில். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரி. மூன்றாவது, கடைசியாக பார்க்கும்போது எல்லா விதத்திலேயும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம் சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரி, பவுல் சந்தித்த இன்னும் சரீர பிரகாரமான வேதனைகள் என்ன? பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வச்சுக்கலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களை வாசிங்க. 6-7. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. பவுல் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கட்டுகள் மத்தியில நான் உங்களை நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றார். செயின்ஸ் முதல்ல பார்த்தது அடிகள். அடுத்தது பவுல் சந்தித்த அநேக இடங்கள்ல சந்தித்த காரியம் என்னன்னா கட்டுகள். செயின்ஸ் சொல்லி சொல்லும் போது இந்த ரோம பின்னணியத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரோம பின்னணியத்துல, ரோம சிறைச்சாலையில பவுலுடைய கைகள் விலங்கிடப்பட்டு ஒரு ரோம போர்ச்சேவகனுடைய கைகளோடு கட்டப்பட்டிருக்கும். ரோமனுடைய டியூட்டி என்னன்னா 24 hours டியூட்டி. ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு போர்ச்சேவகனாக வந்து தன்னுடைய டியூட்டியை முடிச்சுட்டு போவான். அப்போ ஒரு நாளைக்கு 4 போர்ச்சேவர்களுடைய கையோடு பவுலுடைய கையும் விலங்கிடப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும். பவுல் 2வது சொல்லக்கூடிய காரியம், நான் சந்தித்தது காரணமே இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, காரணமே இல்லாம கிரிமினல் மாதிரி என்ன கொண்டு போய் ஜெயில என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. சரி, இவ்விதமாக நடக்கும் போது கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு இருக்கும் போது பவுலுடைய மனப்பான்மை எவ்விதமாக இருந்தது? அடிபடும் போது பவுல் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அடிபடும் போது பவுல் திருச்சபைக்காக கவலைப்படுகிறார் சொல்லி படிச்சோம். இந்த இடத்துல செயின்ஸ் மத்தியில, கட்டுகள் மத்தியில எவ்விதமாக செயல்படுகிறார்? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாக்கி. பவுல் சொல்லும் போது என்னுடைய கட்டுகளை நான் பார்க்கும்போது எப்படி தெரியுமா பாக்குறேன்? அது கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள். எவ்வளவு அழகான வார்த்தையை பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுறாரு இல்லையா? என்னுடைய கட்டுகளை நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த கட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுகள் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் நம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ரெஃபரன்ஸ் ஏதோ தப்பா இருக்கு, மன்னிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. பவுல் இங்க சொல்லும் போது என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள். இதுல 2 காரியங்களை பவுல் கற்றுக் கொடுக்கிறார். ஒண்ணு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, தேவன் அனுமதிக்காதபடிக்கு யாருமே என் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. என் கையில விலங்கு போட்டிருக்காங்க, ரோம போர்ச்சேவகனோடு என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கட்டுகளை பார்க்கும்போது இது ரோம சிறைச்சாலையின் கட்டுகள்னு சொல்லி நான் பார்க்கல. இந்த கட்டுகள் யார் அனுமதியோடு என்னுடைய வாழ்க்கையில வருது?
தேவனுடைய அனுமதியோடு கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள். பவுலுடைய பார்வையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான பாதை வழியாக கடந்து செல்லும் போது கைகள் கட்டப்பட்டு செயல்பட முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையில நானும் நீங்களும் கடந்து செல்லும் போது நம்ம யோசிக்கிறது, இவ்விதமாக மனிதர்கள் செய்து விட்டார்களே, அல்லது கிறிஸ்தவத்தை அப்படியே முடக்கி விடுவார்களோ. ஒன்னும் நடக்காது, ஞாபகம் வச்சுக்கிறங்க, ஒன்னும் நடக்காது. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கட்டுகள் கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள், என்னுடைய கைகள்ல கட்டப்பட்டிருக்கிறது தேவனுடைய அனுமதியோடு இந்த சங்கிலிகள் போடப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, அது எதற்கான கட்டுகள் இருக்கு? தொடர்ந்து பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதுகிறார். 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுல் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? மிகுந்த தைரியத்தோடு எனக்கு உயிரோட இருந்தாலும் சரி, சாவு வந்தாலும் சரி, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அது முடியும். அப்போ என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள், என்னுடைய விலங்குகள் கிறிஸ்து அனுமதிக்கக்கூடிய விலங்குகள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தின் நிமித்தமாக அல்லது ஆண்டவருக்கென்று உண்மையாக வாழ்வதன் நிமித்தமாக நீங்கள் அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு கட்டப்பட்டு தண்டிக்கப்படுகிறீர்களானால் ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம், உங்களுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள், அவருடைய அனுமதியோடு வருகிறது. இரண்டாவது பவுல் சொல்லும் போது இந்த கட்டுகள் கிறிஸ்துவின் மகிமைக்கு ஏதுவான கட்டுகள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதை பார்த்தாலும் கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு பார்வை பவுலுக்குள்ள இருந்தது. உன்னதமான ஒரு பார்வை இல்லையா? பவுலுடைய வேல்யூஸ், பவுலுடைய அந்த முக்கியப்படுத்தக்கூடிய காரியங்கள், வேல்யூஸ் சொல்லி சொல்லும் போது முக்கியப்படுத்தக்கூடிய காரியங்கள் அவ்வளவு ஹையா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. 22ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 1. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். பவுல் சொல்லும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். முதலாவது, என்னுடைய கட்டுகள் கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள். இரண்டாவது சொல்லும் போது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்லக்கூடிய பாதை சாவானாலும் சரி ஜீவனானாலும் சரி அது கர்த்தருடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கும் சொல்லி சொல்றேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்குதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்னுடைய சரீரத்தின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. டேவிட் வாட்சன் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு தீவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் போறார். போகும்போது சொல்றாங்க, அவருடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க, நீ அங்க போனா உன்னை அடிச்சு சாப்பிட்டுருவாங்க, அதனால நீ அங்க போய் கஷ்டப்பட போறியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவருடைய பதில் என்ன தெரியுமா? நான் இங்க இருந்தனா வயதாகி செத்து போனா இந்த பூமியில இருக்கக்கூடிய புழுக்கள் என்னுடைய சரீரத்தை தின்னும். அதுக்கு பதிலா உயிரோட இருக்கக்கூடிய என்னை அடிச்சு கொலை பண்ணி 4 பேர் சாப்பிட்டு அதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்களானால் இந்த புழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய உடம்பை நான் கொண்டு போய் அந்த நரமாமிச பட்சினிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு ஒரு உன்னதமான அனுபவம் இல்லையா? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சரீரத்தை பேண வேண்டியது முக்கியம். ஆனா இந்த சரீரத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம்? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் இந்த சரீரத்தை எதற்காக கொடுத்திருக்கிறார்? இதன் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும், இதன் மூலமாக அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், இந்த சரீரத்தின் மூலமாக மற்ற மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் பவுலுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுகள், இரண்டாவது கிறிஸ்துவின் மகிமைக்கு ஏதுவான கட்டுகள், மூன்றாவது கிறிஸ்துவுக்காக பானபலியாக வார்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும்
ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பவுல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு படியும் அடுத்து ஆழமான வேதனைக்கு நேராக வழி நடத்துகிறது. கட்டுகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், ஒருவேளை என்ன செஞ்சிருவாங்க, கொல்லவும் வாய்ப்பு உண்டு, நான் சாகவும் வாய்ப்பு உண்டு. பழைய ஏற்பாட்டை தெளிவாக அறிந்து வைத்திருந்த தேவனுடைய மனிதனாகிய பவுல் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டுமோ தெளிவாக பயன்படுத்தினார். பிலிப்பி திருச்சபைக்கு எழுதும் போது, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும், பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும் என்ன அர்த்தம்? எண்ணாகமும் 15வது அதிகாரம், எண்ணாகமும் 15வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும் போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10ல் 1 பங்கும் காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை செலுத்த கடவன். பான பலியாக காற்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். ஆட்டுக்கடாவாய் இருந்ததே ஆகில் 10ல் 2 பங்கானதும் ஒரு படியில் 3ல் 1 பங்காக்கிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பான பலியாக ஒரு படியில் 3ல் 1 பங்கு திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோட 10ல் 3 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பான பலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும். இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும். நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும். சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும். உங்களிடத்திலே தங்கி பான பலியை குறித்து மற்ற பலியோடு செலுத்தக்கூடிய பானபலின்றது லிக்விட் ஆஃபரிங், அது முழுவதுமாக ஊற்றப்படும். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய பலி, பவுல் இந்த இடத்துல தன்னை கம்பேர் பண்ணும், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஊற்றப்பட்டு போனாலும் அதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அப்போ பவுலுடைய உள்ளத்துல இருந்த ஒரே ஒரு கவலை என்னன்னா, கர்த்தரை மைமைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த பான பலியை குறித்து ஒரு தேவனுடைய மனிதர் எழுதும்போது 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒண்ணு சாக்ரிஃபைஸ், இன்னொன்னு சர்வீஸ். சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ், தியாகம். இரண்டாவது ஊழியம். தியாகம் இல்லாதபடிக்கு ஊழியம் செய்ய முடியாது. பவுலுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையாக செயல்பட்டதற்கு காரணம், கர்த்தருக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமான ஒரு தேவனுடைய மனிதன். ஆகவே கட்டுகளாக இருந்தாலும் சரி, காவலாக இருந்தாலும் சரி, அடிகளாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, அதையும் எடுத்து கர்த்தருடைய மகிமைக்கு என்று பயன்படுத்துகிறார். ஒரு சில வசனங்களை கடைசியா வாசித்து நம்ம முடிக்க போறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 21ல இருந்து 24 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தடுத்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அவனுடைய உள்ளத்துல இருந்த வாஞ்சையை யோசித்து பாருங்களேன். நான் இவ்வளவு அடிபடுறேன், இவ்வளவு வேதனைப்படுறேன், இவ்வளவு தவிக்கிறேன்,
அதனால நான் சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லா இருக்கும், நான் சீக்கிரம் செத்து போயிட்டா இந்த வேதனைகள்ல இருந்து பாடுகள்ல இருந்து நான் விலகி போயிருவேன். ஆனாலும் அதே நேரத்துல எனக்குள்ள இன்னும் ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைன்னா, நான் உயிரோட இந்த சரீரத்துல இருப்பேன், ஆனால் உங்களுக்கு பயனுள்ளவனாக நான் வாழுவேன். அப்போ இந்த ரெண்டு ஆசைகள் மத்தியில நான் போராடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். பான பலியாக வார்க்கப்பட்டு போவதற்கு ஆயத்தம். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு என்ன ஆசை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த சரீரத்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? இந்த சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? கிறிஸ்து இந்த சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுகிறாரா? இந்த சரீரத்தை தேவன் கொடுத்தபடியினாலே மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் மற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கும் நான் வேதனையையும் காயத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா? பான பலியாக அவருடைய பலிபீடத்திலே என்னை ஊற்றி கொடுப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்போது எந்த அடி வந்தாலும் பரவாயில்ல, எந்த வேதனை வந்தாலும் பரவாயில்ல, பவுல் சொல்வது போல கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் வாழ்வது யாருக்காக தெரியுமா? கிறிஸ்துவுக்காக. சாவு எனக்கு ஆதாயம், நான் இறந்தாலும் அதுவும் கிறிஸ்துவுக்காக. ஒரு மொழிபெயர்ப்பு விதமாக சொல்கிறது, நான் வாழுவது கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக, நான் சாவது கிறிஸ்துவோடு இன்னும் அதிகமாக இணைந்திருப்பதற்காக. அப்போ பவுலுடைய உடம்புல இருந்து ஒரு ஊசியை வச்சு குத்தி ரத்தத்தை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு துளி ரத்தமும் சொல்லக்கூடிய காரியம் கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. மை லைஃப் இஸ் ஜீசஸ். இன்னைக்கு நம்ம எதற்காக வாழுகிறோம்? கேட்டிருக்க அருமையான திருச்சபை, அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, வேதனைகள் உபத்திரவங்கள் வரும்போது அதையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க, கிறிஸ்துவுக்குள்ளாக பயன்படுத்தி கொள்ள எனக்கு கிருபை தாரும். அதன் மூலமாகவும் பலப்பட, அதன் மூலமாகவும் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம்மில யாராவது ஒருத்தர் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவாதி தேவனே, ஜீவனுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆழமாக உங்களுடைய வேத சத்தியத்தை பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீங்க அப்பா. அப்பா தகப்பனை, பாடுகள், எத்தனை பாடுகள், லைஃப் உங்களுடைய வாழ்க்கையே ஜீவன் என்று இருந்ததை நாங்கள் காண்கிறோம் அப்பா. சரீரத்தில் எத்தனை பாடுகள் அப்பா, எத்தனை வேதனைகள் அப்பா, அடிகள், கட்டுகள் அப்பா. தகப்பனை எண்ணினோம் ஆண்டவரை, உமக்காக ஆண்டவரை கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்தார்கள் அப்பா. எங்களையே நாங்கள் பார்க்கும் போது ஆண்டவரே, ஒரு துளி கூட நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்கவில்லை அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கும்படியாக தாழ்மையாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா, உங்களுடைய அன்புல எங்களை வேரூன்றி வாழ அனுக்கிரகம் சாருங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழும்படியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் நூறத்தனையாக உமக்குள் நல்ல கனிகளை கொடுக்க அனுக்கிரகம் சாருங்க கர்த்தாவே. இந்த செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சொல்லி கொடுத்த உம்முடைய தாசன் ராஜபாலன் பிரதருக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அவர்கள் உமக்குள் பலன் அடைய உம்முடைய பாதுகாப்புல ஆண்டவரே எப்பொழுதும் பாதுகாக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் கொடுங்க. உம்முடைய சந்தோஷம், சமாதானம், பூரிப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நாங்கள் அனைவரும் கர்த்தாவே கிறிஸ்துவின் சேனைகளாக உமக்கு சாட்சிகளாக வாழ அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. குற்றம் குறைகளை மன்னிங்க. இயேசு அப்பாவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென்.